நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 16/11/2024 கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. பிரதமி திதி இரவு 11:50 வரை, பின்பு தேய்பிறை துதிகை. கிருத்திகை நட்சத்திரம் இரவு 7:28 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 7:28 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று கிருத்திகை கரி நாள். முருக வழிபாடு மிக மிக உத்தமம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. செவ்வாய் 4இலும் சூரியன் 8இலும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. ஒரு சில நேரங்களில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் ஏற்றங்களை பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக கையாண்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். முன்கோபத்தை சற்று குறைப்பது மிக மிக நல்லது. சூரியன் 6இலும் 7இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை சிறப்பாக முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 5இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக
ஒரு சில நேரங்களில் உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 புதன், 5 சுக்கிரன், 10 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 2 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் திறம்பட செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், 11இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். செவ்வாய் 6லும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் உத்தமம். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். 9ல் புதன், 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உன்னதமான நிலையினையும் உயர்வையும் அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.